Hello everyone. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹர்ஷா என்ஜினியர்ஸ் இவங்க ஒரு IPO இப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த கம்பெனியை பத்தின ஃபுல் டீடைல்ஸ், அதாவது இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்றாங்க, பாஸ்ட் இயர்ஸ்ல இந்த கம்பெனி என்னென்ன மாதிரியான ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்சஸ் வச்சிருக்காங்க, ஸோ இந்த IPOவை நம்ம எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த ஐபிஓவோட ஃபுல் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி 1986 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் பியரிங் கேஜஸ். ஸோ பியரிங் கேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் ஃபங்க்ஷன் ஆகிற எல்லா டிவைசஸையும் இவங்க கேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் தான் பியரிங் கேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் பால் பியரிங்ஸ், இப்போ நம்ம டயரில் நம்ம பிரேக் நெட் வச்சுருப்போம். ஸோ அந்த பால்ஸ்லாம் வந்துட்டு டயர் ரொட்டேட் ஆக ஆக அதுவும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்கில் ரொட்டேட் ஆகிறதுக்காக நம்ம அந்த பால்ஸ் எல்லாம் கேஜ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த கேஜ் தான் நம்ம பியரிங் கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பியரிங் கேஜஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான் இந்த ஹர்ஷா இன்ஜினியர்ஸ். ஸோ இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்டாரில் மார்க்கெட் ஷேரு 5 to 6% இந்தியாவில் இவங்க ரெவென்யூ இதில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பியரிங் கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராஸில், ஸ்டீலில் அண்ட் பாலியமைட் பியரிங் கேஜஸ், இது எல்லாமே இவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ அடுத்தது, ஸோ இங்கே நம்ம அதை தெளிவாக கொடுத்துருக்கோம், என்ஜினியரிங் பிஸ்னஸ். ஸோ இவங்க பியரிங் கேஜஸ் பிராஸ், ஸ்டீல் அண்ட் பாலியமைடில் தயாரிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டாம்ப்டு காம்பனன்ட்ஸ். ஸ்டாம்ப்டு காம்பனன்ட்ஸ் அப்படின்னா ஒரு மெட்டல்ஸை வந்து மோல்டு பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர ஒரு காம்பனன்ட் தான் ஸ்டாம்ப்டு காம்பனன்ட்ஸ். விச் மீன்ஸ் இப்போ இந்த கார் டோரில் இருக்கிற ஸ்டீலை, அந்த கார் டோருக்கு தகுந்த மாதிரி ஸ்டீலை மோல்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஸ்டாம்ப்டு காம்பனன்ட்ஸ். அந்த மோல்டிங் காம்பனண்ட்டை இவங்க தயாரிக்கிறாங்க. அண்ட் தென் வெல்டிங் அசம்பிளிஸ் அண்ட் பிராஸ் கேஸ்டிங்ஸ், பிரான்ஸ் புஷ்ஷிங்ஸ் கூட இவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ புஷ்ஷஸ் வைப்போம் இல்லையா, அது வந்து பிரான்ஸில் இவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சோலார் பிஸ்னஸும் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் சோலார் ஃபோட்டோவோல்டாயிக் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் தான். ஃபோட்டோவோல்டாயிக் ரெக்குயர்மெண்ட்ஸுங்கிறது ஸோ சன்லைட்டை அந்த ஒரு பர்டிகுலர் பேனலில் ஃபோக்கஸ் பண்ணி எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது தான் ஃபோட்டோவோல்டாயிக் ரெக்குயர்மெண்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பேனல்ஸ் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் அதோட மெயின்டெனன்ஸஸையும் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டும் தான் இவங்களோட மேஜர் பிஸ்னஸ். அண்ட் தென் பிரான்ச்சஸ் அண்ட் சப்சிடரிஸ். இது இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்துட்டு சாங்கோடர் அண்ட் 1 at மொராயா நியர் அகமதாபாத், இது எல்லாமே குஜராத்தில் இருக்குது. அண்ட் சைனாலேயும் ஒன்று வச்சுருக்காங்க, சங்ஷு அப்படின்ற பேரில். அண்ட் கிம்பாவ் பிராசோவ்னு ரொமேனியாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க 3 சப்சிடரிஸ் வச்சுருக்காங்க. சப்சிடரிஸ் அப்படின்னா இவங்களோட பிரான்ச்சஸ்ன்னு கிடையாது, இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிஸில் அவங்க தான் மேஜர் ஸ்டேக் ஹோல்டராக இருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம சப்சிடரிஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷா ப்ரீசிஷன் பியரிங் காம்பனன்ட்ஸ் சைனாலையும், அண்ட் யூஎஸில் HASPL அமெரிக்காஸ் கார்பரேஷன் அப்படின்னும், அண்ட் நெதர்லாண்ட்ஸில் ஹர்ஷா இன்ஜினியர்ஸ், அண்ட் ரொமேனியாவில் ஹர்ஷா இன்ஜினியர்ஸ் யூரோப்னு 4 வச்சுருக்காங்க. ஸோ 3 சப்சிடரி கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இது வந்துட்டு உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்டி தான். ஸோ அடுத்தது கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ். ஸோ கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பார்க்குறோம் பீரியட். ஸோ 2019 அவங்களோட அசட்டு எல்லாமே இன் க்ரோர் வேல்யூஸில் நம்ம காமிச்சிருக்கோம், 195 crores. அண்ட் அது அப்படியே அசட் இன்க்ரீஸ் ஆனதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ரெவென்யூ ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வேர் இந்த இடத்துல மட்டும் 2020 to 2021 கொஞ்சம் லோவர் ஆயிருக்கு டியூ டு கோவிட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் உங்களுக்கு 2019 அண்ட் 2020 அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, ஏன்னா கோவிட் இருந்ததுனால. அண்ட் 2019 அவங்களுக்கு லாஸே இருந்தது. அண்ட் தென் அவங்க 2020 அதை பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021 அவங்க ப்ராஃபிட் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து 2022 91.95 crores ஆஃப்டர் டேக்ஸில் அவங்க ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஸ்டெடியாக இது இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபிஓ டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகிறாங்க. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி அவங்களோட ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால அது ஐபிஓவாக தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஐபிஓ டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம இதில் பார்க்குறோம். என்டையர் டீட்டெயில்ஸ் இங்கேயே இருக்குது. ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா September 14 அண்ட் க்ளோசிங் டேட் 16. ஸோ 3 days தான் டைம் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. அண்ட் பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஃபைனலைஸ் பண்ணுறது September 21. அண்ட் ஒன்ஸ் அலாட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் அடுத்த நாள்லேயே உங்களுக்கு September 22 இருக்கும், இன்கேஸ் ஐபிஓ கிடைக்காதவங்களுக்கு. அண்ட் கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு September 23 ஐபிஓ கிடைச்சவங்களுக்கு ஷேர்ஸ் கிரெடிட் ஆயிரும். அண்ட் ஐபிஓ லிஸ்டிங் டேட் விச் மீன்ஸ் ஷேர்ஸ் வந்துட்டு ட்ரேடபுளாக செகண்டரி மார்க்கெட்குள்ளே வர்றது லிஸ்டிங் டே, அதுதான் நம்மளுக்கு September 26. அண்ட் ஐபிஓவோட மினிமம் லாட் சைஸ் 45 ஷேர்ஸ். அண்ட் ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 314 to 330 rupees. ஸோ மேக்ஸிமம் 330 rupeesல தான் எல்லாருமே கோட் பண்ணுவாங்க. அண்ட் ஐபிஓவோட கோட்டா நம்ம பார்க்குறோம். ஸோ குவாலிஃபைடு இன்வெஸ்டர்ஸுங்கும் போது அவங்க மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் கம்பெனிஸ், அசட் கம்பெனிஸ் லைக் ஜேபி மோர்கன் அண்ட் மோர்கன் ஸ்டான்லி, இவங்க எல்லாமே குவாலிஃபைடு இன்வெஸ்டர்ஸ். அவங்களுக்கு 50% கிட்டத்தட்ட இந்த ஐபிஓவில் அவங்க ஒதுக்கிடுவாங்க. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுங்கிறது நம்ம தான் ஜென்ரல் பப்ளிக், அவங்களுக்கு 35% இதில் இருக்கும். அண்ட் ஹெச்என்ஐஸுங்கிறது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ஐபிஓலேயே 2 lakhsக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு 15% ஆஃப் த ஷேர் வந்துட்டு ஐபிஓவில் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் நம்ம ஐபிஓவோட எவாலுவேஷன் பண்ணுறோம். ஸோ ஐபிஓ எவாலுவேஷன் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம ப்ரைஸ் பேண்டை ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம், 314 to 330 rupees. அண்ட் லாஸ்ட் 3 yearsோட ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் பர் ஷேரை நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து 8.5 rupees இருக்குது. அண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாவே அது ஒரு ஷேருக்கு நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்குதுங்கிறது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அண்ட் அதை நம்ம வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம். ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனிலேருந்து ₹1 மினிமம் ₹1 ரிட்டர்ன் எடுக்கணும்னா நாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த பிஇ ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேரையும் இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 330 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர்னிங்ஸ் ப்ரைஸ் பர் ஷேர் 8.5. அப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 39x வருது. விச் மீன்ஸ் 39 times வந்துட்டு உங்களுக்கு பிஇ ரேஷியோ இருக்குது. அண்ட் தென் கரண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இப்போ பார்த்தோம்னா 11.09 rupees. அண்ட் அதை வந்து நம்ம அப்பர் ப்ரைஸ் பேண்டோட ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ 30xல வருது. ஸோ கம்பெனி நமக்கு அப்பர் பேண்டில் 330 rupees இந்த பிஇ ரேஷியோ ஆஃப் எவ்வளோக்குள்ள வருதுன்னா 30x to 39xல தான் உங்களுக்கு இந்த பிஇ ரேஷியோ இருக்குது. அண்ட் ஆஸ் பர் த RHP, அதாவது ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஐபிஓ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை ஐபிஓக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற கம்பெனி செபி கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு அதில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த RHP டீட்டெயில்ஸ் மூலிமா இந்த கம்பெனியோட பீர் குரூப்ஸ், அதாவது இதே மேனுஃபேக்சரிங் பண்ணுற மற்ற கம்பெனிகளோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ ஹையஸ்ட்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 69x வரைக்கும் இருக்குது. அண்டு லோவஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 36x வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸ் லோவஸ்ட் பிஇ வந்து ரோலக்ஸ் கிங்ஸ் அண்ட் ஹையஸ்ட் வந்து டைம் கேன் இந்தியா ட்ரேடிங். ஸோ இவங்கெல்லாம் பிஇ ரேஷியோ அப் டு 69x வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லோவஸ்ட்டாக 36x வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி ஹர்ஷா இன்ஜினியர்ஸ் எவ்வளோவில் கொடுக்குறாங்கன்னா 30 to 39xல கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹர்ஷா இன்ஜினியரிங்ஸோட ஐபிஓ ரீசனபிளியான ப்ரைஸில் இருக்குது. ஸோ அண்டர் வேல்யூடாகவும் இல்லை, ஓவர் வேல்யூடாகவும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பெனி பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல்ஸாக அனலைஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. அண்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதாவது அவங்க கம்பெனி ரன் பண்ணதில் அவங்களுக்கு வந்த ரெவென்யூ நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே பீர் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்களோட இந்த கம்பெனி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்களோட பீர் குரூப்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது ரெவென்யூ பார்த்தீங்கன்னாலும் மற்ற கம்பெனியோட ரெவென்யூவோட இந்த கம்பெனியோட ரெவென்யூ லிட்டில் பிட் கம்மியாக இருக்குது. அண்ட் இபெட்டா டேட்டாங்கிறது
earnings before interest payment and taxes and depreciation and amortization அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு ரெவென்யூ எல்லா டேக்ஸ் அண்ட் டெடக்ஷன்ஸ்க்கெல்லாம் முன்னாடியே எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத ஈபெட்டா வேல்யூ. அண்ட் ஈபெட்டா வேல்யூங்கிறது உங்களுக்கு இந்த பேர் குரூப்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். அண்ட் ஈபெட்டா மார்ஜின்ங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10 lakhs ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்மளோட ப்ரொடக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 4 lakhs இருந்ததுன்னா 6 lakhs தான் ஈபெட்டா மார்ஜின். ஸோ அது நமக்கு இந்த டேட்டா இங்கே இருக்குது. ஸோ அதையும் நம்ம பீர் கூட கம்பேர் பண்ணியிருக்கோம். அண்ட் பேட்டுங்கிறது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸஸ். ஸோ டேக்ஸ்லாம் போக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்ததுங்கிறது இந்த டேட்டா. அண்ட் பேட் மார்ஜின்ங்கிறதும் அதை வந்து நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் ஈக்விட்டிங்கும் போது இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்குது இந்த கம்பெனிஸில் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் ஈக்விட்டி. ஸோ அதையும் நம்ம மற்ற பீர் குரூப்ஸோட கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ பாசிட்டிவான ஃபேக்டர்ஸ் இந்த ஐபிஓவை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் 4 இயர்ஸாக இவங்களோட ரெவன்யூ க்ரோத் நல்லாவே இருக்குது. விச் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 117 crores in financial year 2019 to 1339 crores in financial year 2022. ஸோ பேர் குரூப் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த கம்பெனி ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரேட் ஆஃப் க்ரோத் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் தென் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த மார்ஜின்ஸ். ஸோ ப்ராஃபிட் மார்ஜின்லேயும் இவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. விச் மீன்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2019 இவங்க ஒரு 27.4 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2022 91.9 crores வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரேட் ஆஃப் க்ரோத் வந்து ரொம்பவே இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இங்கேயும் சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த கம்பெனியில் இருக்க பாசிட்டிவான ஒரு ஃபேக்டர்ஸ். அண்ட் தென் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் ஈக்விட்டி கிட்டத்தட்ட 19% தான். பட் அவங்களோட பீர் குரூப்போட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22 to 29% இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஆல்ரெடியே இங்கேயுமே பார்த்துருக்கோம். ஸோ அது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். அண்டு கோவிட் அவுட் பிரேக் 2019 வந்ததுனால இந்த கம்பெனி கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஸோ இந்த பிஸ்னஸ் இவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்படைஞ்சது. அண்ட் தென் உங்களுக்கு இப்போ அவங்க நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் கம்பெனி எக்ஸ்போர்ட் வந்துட்டு ப்ராடக்ட்ஸை வந்துட்டு அப்ராடில் பண்ணுறாங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூட உங்களுக்கு டெப்ரிஷியேட் ஆகிறதும் அப்ரிஷியேட் ஆகிறதும் உங்களுக்கு நம்மளோட ப்ராஃபிட் அதனால் கூட பாதிக்கப்படலாம். விச் மீன்ஸ் ஃபாரின் ஃப்ளக்சுவேஷன் ரேட்னால உங்களுக்கு ப்ராஃபிட் அந்த கம்பெனிக்கு கம்மியாக வந்ததுன்னா நமக்கும் கூட நம்ம ஷேர்லேருந்து வர ரிட்டர்ன் கம்மியாகலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் இவங்க மேக்ஸிமம் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது. அண்ட் தென் இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆஃபர் ஃபார் சேலும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா என்னென்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்கை டைல்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல புதுசாக ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அதனால நமக்கு கேபிட்டலில் எந்த ஒரு இன்க்ரீஸும் இருக்காது. பட் ஆஃபர் ஃபார் சேலுங்கிறது உங்களுக்கு இந்த ஐபிஓவோட சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ அது இங்கே ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக இருக்கலாம். ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் இங்கேருந்து வெளியே போகிற மாதிரி கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்கலாம். அண்ட் தென் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால் ஸோ குட் ரெவென்யூ க்ரோத் உங்களுக்கு லாஸ்ட் 4 இயர்ஸில் இருந்திருக்கு. அண்ட் மார்ஜின் ப்ராஃபிட் மார்ஜின் வந்துட்டு ரேட் ஆஃப் க்ரோத் உங்களுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஐபிஓவுமே உங்களுக்கு ரீசனபிளி ப்ரைஸ்டாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு மீடியம் டு லாங் பர்ஸ்பெக்டிவில் இந்த ஐபிஓவை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நமக்கு இந்த ஐபிஓ கிடைச்சதுன்னா வச்சுக்கலாம். அதாவது மீடியம் டு லாங் பர்ஸ்பெக்டிவில் நம்ம இந்த ஐபிஓவை ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு கெயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிஸ்டிங்லேயே நமக்கு கெயின்ஸ் கிடைக்குமாங்கிறது மே ஆர் மே நாட் பி தான். ஸோ இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எந்த மாதிரி அப்ரோச்சில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ஒரு மீடியம் டு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் நம்ம ஒரு வியூவில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இந்த கம்பெனி இருக்குது அப்படின்னா இந்த ஐபிஓவை நம்ம தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ மேலும் இந்த மாதிரி கம்பெனி அனாலிசிஸ் அண்ட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உண்டான எந்த டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னாலும் டூ கான்டாக்ட் ஸ்கந்தா ட்ரேடிங் கன்சல்டன்சி. தேங்க்யூ.